உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் பேரு தனஞ்செழியன். நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயா ஸ்கூல்ஸ்க்குலாம் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன மாதிரி கேக்குறாரோ அதே மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துரு. சரிப்பா. ஏய், குவாலிட்டியில துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. சரிப்பா, கொடுத்துடலாம். டேய், இவர் ரொம்ப முக்கியமானவர்ரா, நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இவன் என் பையன் தான் சார். ஹாய் சார். அவர் பாத்துப்பாரு. சரி சார். நான் ஒரு வேலையா பக்கத்துல போக வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். உட்காருங்க சார். டேய், நீ பாத்துக்கடா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். அண்ணே சாருக்கு ஜூஸ் கொடு. பரவாயில்லப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? இந்தாங்க சார், குடிங்க. அவரோட ரெண்டாவது பையன் தானே நீங்க? ஆமா சார். MBA பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கடையில ஜாயின் பண்ணிருக்கேன். வெரி குட். உங்க அப்பாக்குன்னு ஒரு பேர் இருக்குப்பா, அத நீங்களும் காப்பாத்தணும். கண்டிப்பா சார். மணி என்ன தம்பி, எங்க போறீங்க? நான் தான் கார்த்தி, என் பர்சனல் ஒர்க்குக்காக அவரை அனுப்புறேன். ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கோ சூப்பர்வைசர் இருக்காரு, அவரும் டிரைவர் தான். அவரை கூட்டிட்டு போறீங்களா? போலாமா சார்? வண்டி எடுங்க. சரிங்க சார். வாங்க போலாம். இது மாறனோட செயின். இது எப்படி உங்க அம்மா கிட்ட? இல்ல மாமா, இது கல்யாணத்துல நீங்க. கல்யாணத்துல? ஆமா, என் கல்யாணத்துல அத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணி மாறனதை போட வச்சாங்க. அப்ப இந்த நகையை வேற யார் வச்சிருப்பா? யாரு வச்சிருப்பா? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும்க்கா. ஏங்கா, அது யாருன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் சாரோட பையன்தாமா அது. ஆனா ஆசாரி எல்லாம் ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும் போது எனக்கும் ஒண்ணுமே புரியல. செயின்லாம் போடுறது அவனுக்கு பிடிக்காது வீரா. அத்தை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவன் போட்டான். அக்கா, என்னாச்சுக்கா? ராகவ் மாமா கிட்ட செயினை கொடுத்துட்டியா? பாரு, இத பத்தி மாமா வெளியவே காமிச்சுக்க மாட்டாரு. அன்னைக்கு அந்த கல்யாணமே அவரால தான் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டியே ஆகணும். கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் ராகவன் மாமா இல்லடி, மாறன்தான். என்னக்கா சொல்ற? ஆமா, அவன் தான் அந்த செயினை மாத்தி வச்சு நம்மளோட மானத்தை காப்பாத்திருக்கான். ஒரு நேரம் தப்பா தெரியறான், இன்னொரு நேரம் நல்லவனா தெரியறான். அவனோட கேரக்டரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அக்கா, நான் நம்ம வீட்டுல இவ்ளோ தூரத்துல இருக்கேன். எனக்கே மாறன் மாமாவோட கேரக்டர் புரியுது. நீ அங்க பக்கத்துல கூடவே இருக்க, உனக்கு புரியலையா? புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிக்கா. அவரு ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. தனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுனா இறங்கி செய்வாரு. தெரியாம கூட யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாரு. நீதான் அவரை சரியா புரிஞ்சுக்காம இருக்க. பரவாயில்ல, இப்பவாவது உனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுதே. இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயம் புரியும்க்கா. அக்கா, சரி சரி, நான் கூப்பிடுறேன். சரிக்கா, பாய். இது ஓ ஓ இந்த செயினா? இப்பதான் ஞாபகம் வருது. இது ராகவனோடது. கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு தெரியும், சும்மா சமாளிக்காத. உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்லணும்? இது உன் செயின் தானே? உன் கழுத்துல இருந்து நீ தானே கழட்டி மாத்தி வச்ச? சொல்லு. மாற, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நான் தான் மாத்தி வச்சேன். அதுக்கு என்னப்ப? இதையே நீ இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல. இது என்ன திருப்புகளா? சொல்ல சொல்ல வாய் மணக்க. அன்னைக்கு அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலை, டிசைன் ஒன்னா இருந்ததுனால மாத்தி வச்சிட்டேன். அதுவும் என் அத்தை எடுத்து கொடுத்தனால தான் செய்ய முடிஞ்சுச்சு.
இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சா ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆலயம் மண்டையும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ மட்டும் அதை செய்யலனா கண்மணியோட கல்யாணமே நடந்திருக்காது. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு. அது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ இந்த செயின்னால அது சால்வ் ஆச்சு, அவ்வளோதான். சரி, இந்த செயினை இப்ப எங்க அம்மா திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்ப இதை என்ன பண்ணும்? வித்து செலவுக்கு வச்சுக்கோ. படிப்பு வேற போயிட்டு இருக்குல்ல. எனக்கு யாரோட பணமும் தேவையில்ல. சரி, பணம் தேவையில்லைன்னா அன்பளிப்பா வச்சுக்கேன். என்ன அன்பளிப்பு? என்னோட அன்பளிப்பு இந்த செயின் நீயே வச்சுக்கோ. நான் எதுக்கு உன்னோட செயினை வச்சுக்கணும்? நான் கொடுத்த எதுவுமே நீ வாங்க மாட்டேன்றல்ல. இப்ப இந்த செயினை நீ வாங்கலனா அப்புறம் அந்த கையெழுத்து. அப்பா சாமி, இந்த கையை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு அதையே பாடி என்ன டார்ச்சர் பண்ணாத. சரி, நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்ட, ஓகே, ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன். ஒரு லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க, அது வந்து டீல், ஓகே. ஆனா முன்னாடி இருந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருந்துச்சுல்ல, அது இப்பவும் இருக்குன்னு நம்புறேன். இருக்கா? சரி, ஓகே. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டா நினைச்சு நீயே வச்சுக்கோ. உன் கல்யாணத்தப்போ உன் பர்மிஷன் இல்லாம நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதுக்கு பதிலா உன் பர்மிஷனோட இந்த செயின் நான் உன் கழுத்துல போட்டேன்னு வையேன், உனக்கும் மனசு கூலா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஏண்டா, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு மனசார் வந்து தேங்க்ஸ் சொன்னா உடனே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நீ தான் ஓவரா சீன் போடுற. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செயின் போடக்கூடாதா? சரி, கொஞ்சம் என்ன படக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டா? நம்ம பேச்சுக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியல, வச்சுக்கோ. எப்படியோ கழுத்துக்கு போயிடுச்சுப்பா. வா, ரிவர்ஸ் கீர் போடு. வா வா. என்ன? சாமி கிட்ட என்ன வேண்டலான்னு லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. நீ வேற என்ன லிஸ்ட் எடுக்க போற? எப்படியாவது என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு வேண்ட போற, அவ்வளவுதானே? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, அது ஏன் குலதெய்வம், எனக்கு தான் ஃபேவர் பண்ணும், அதை மறந்துடாத. அப்புறம் இதெல்லாம் போய் வேண்டி சாமி உனக்கு ரிவர்ஸ் ஆகி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துற போகுது. பாத்து நான் பாத்துக்கிறேன். என் செல்லம், நீ என்ன வேண்ட போற எனக்கு தெரியாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.